மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தற்போது மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். முகங்கள் திமுக குடும்பத்தில் அவர்கள் யாரையோ ஸ்கேப் கோட் ஆக்கிட்டாங்க. இதுல திமுக குடும்பத்தில் கனிமொழியை ஸ்கேப் கோட் ஆக்கிட்டாங்க. உண்மையான பலன் பெற்றதுல ஸ்டாலின் இருக்கிறார் என்பதுதான் இப்ப குற்றச்சாட்டு. வெளியே வந்துடும், மறைக்க முடியாது. எனவே மக்கள் நல கூட்டணி திட்டங்கள் வகுத்து விட்டோம், பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டோம். தேமுதிகவோடு இணைந்து பிரச்சாரம் 28, 29, 30 நாட்களில் நடைபெறுகிறது. நாளைய தினம் திருச்சியிலே வழக்கறிஞர் மாநாடு நடக்கிறது. அதன் பிறகு ஏப்ரல் 10ஆம் தேதி அன்று தமிழக அரசியலுக்கு இதுவரை இப்படி ஒரு மாநாடு நடந்தது என்று சொல்லத்தக்க ஒரு மாநாடு சென்னையில் நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதாவது சகோதரர் விஜயகாந்த் அவர்களும் நாங்களும் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி புதிதாக வருகிற கட்சிகள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, பாமக தவிர்த்து புதிதாக வருகிறவர்கள் அவர்கள் சகோதரர் விஜயகாந்த் அவர்களோடு பேசுவார்கள். 1-2 அமைப்புகள் எங்களோடு பேசும். அதனுடைய பலனாக அப்படி மேலும் யாராவது இணைவதாக இருந்தால் நாங்கள் சகோதரர் விஜயகாந்த் அவர்களும் நாங்களும் கலந்து பேசி முடிவு செய்வோம். இன்னைக்கு நேற்று நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, முக்கிய கட்சிகள் குதிரை பேரத்தில் ஈடுபடுது, முக்கிய கட்சிகளை தங்களோட இழுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். நீண்ட பெரிய நிலைக்கண்ணாடிக்கு முன்னாலே நின்று திருவாளர் பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு முறை தன் முகத்தை தானே பார்த்துக் கொண்டு அவரைத்தான் சொல்லுகிறார். குதிரை பேரத்தில் பிஜேபி ஈடுபட்டதாக சொன்னார்கள். பிஜேபி ரொம்ப அட்டாக் பண்ண வேண்டாம், அது டோட்டலா இரலவெண்டா கிடக்கு. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. நான் என் நேரத்தை வீணாக்க வேண்டாம்னு நினைச்சேன். வம்பு கழுத்து ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து உளறிக்கிட்டே இருக்கார். இனிமே இந்த உளறல நிப்பாட்ட சொல்லுங்க.